பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, புனிதமான ரமலானிலே கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை தெரிந்து அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் ஆசையோடும் குழுமியிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வரலாற்றை முழுமையாக தெரிந்து விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அருமைக்குரியவர்களே, நேற்றைய பயானில் உங்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தகப்பனார் அபூ தாலிப் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அவருக்கு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, களிமா சொல்கிறாங்க. அவர் கேட்க தயாராக இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாரு, மகனே, நான் இந்த களிமாவை சொல்லி உன் கண் குளிர ஆசைப்பட்டிருந்தால் உன்னுடைய கண் குளிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பேன். ஆனால் அபூ தாலிப் அவருடைய மரணத்துக்கு பயந்து அல்லது நரகத்துக்கு பயந்து அவர் இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய ஊர் மக்கள் கேவலப்படுத்துவாங்களே, அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு இந்த 4 பேருக்கு பயப்படுவாங்க இல்லையா, அந்த 4 பேருக்கு பயந்து அவரை இஸ்லாத்தை ஏற்ற மறுத்துறாரு. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழுகுறாங்க. அவருக்கு களிமா கிடைக்காம போனதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாருங்கள், களிமா கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு அழுகுறாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுடைய அழுகையை பார்த்து கோவப்பட்டு ஆயத்தை இருக்கணும். என்ன ஆயத்தை இருக்கணும்? இன்னக்க லா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹு யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் ஆசைப்பட்டவருக்கு, நீங்கள் விருப்பப்பட்டவருக்கு ஒருபோதும் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, நேர்வழி கொடுக்க முடியாது. அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவருக்கு தான் ஹிதாயத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நல்லா ஆயத்தை இருக்கணும். இது கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்டிச்சு இறக்குற மாதிரி. அதான், நீங்கள் விருப்பப்பட்டவங்களாம் ஹிதாயத்தை கொடுத்துட முடியாது, நான் யார் நாடனோ அவங்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஆயத்தை இருக்கலாம். அருமைக்குரியவர்களே, இதில் நமக்கு ஒரு பெரிய படிப்பினை. இதே போன்றது ஒரு சம்பவம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடக்குது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி இப்போ லபிஸ ஃபீஹிம் அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாம் நூஹை அவருடைய கூட்டத்தாருக்கு அனுப்பி வைத்தோம், தூதராக ரசூலாக அனுப்பி வைத்தோம். இப்போ லபிஸ ஃபீஹிம் அவர்களுக்கு மத்தியிலே அவர் 950 ஆண்டுகள் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அழைப்பினை செய்தார். அல்லாஹ் சொன்னால் லபிஸ ஃபீஹிம் அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா, 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் குறைவாக வாழ்ந்தார். இப்போ 950 ஆண்டுகள் பூமியிலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை செய்த ஒரு நபி தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களில் ஒருத்தருக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. எப்படி 950 ஆண்டுகள் உலகத்தில் அல்லாஹ்வுடைய தாவா பணியை செஞ்ச நபி, அந்த பாக்கியம் வேறு எந்த நபிக்குமே கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இவங்க செஞ்ச தாவாவை பற்றி அல்லாஹ் சூரத்து நூஹ் அப்படின்னு 72வது அத்தியாயம் நினைக்கிறேன், ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கி அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தாவா செஞ்சாங்க, எப்படி அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க, எப்படி அழுதாங்க, இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாமே பல சூறாக்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஸஸ், சூரத்துல் அம்பியா போன்ற பல சூறாக்களில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை வரலாற்றை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான். அங்கே பாருங்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. மக்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. அந்த 950 ஆண்டுகள் அவங்களை ஈமான் கொண்டு வெறும் 72 பேர் வாழ்ந்து 950 வருஷங்க. வேறு ஈமான் கொண்டு எத்தனை பேர்? 72 பேர். 10 வருஷத்துக்கு ஒருத்தர் களிமா சொல்லியிருந்தா கூட 95 பேர் வந்திருப்பான். 10 வருஷத்துக்கு களிமா சொல்லியிருந்தா கூட. ஆனால் வெறும் 72 பேர் ஈமான் கொண்டாங்க. கடைசியில் அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. சூரத்து நூஹ் எடுத்து பாருங்கள். அல்லாஹ், இன்னி தாவத்த கௌமி லைலம் வ நஹாரா, இரவு பகலாக இந்த கூட்டத்தை அல்லாஹ் முன்பக்கம் அழைத்தேன், இரவு பகலாக. வ அஸ்ரர்தஹும் இஸ்ராரா, மேலும் ரகசியமாக அழைத்தேன், பகிரங்கமாக அழைத்தேன். வலம் யஸித் துஆஇ இல்லா ஃபிராரா, யா அல்லாஹ், நான் அழைக்க அவன் விரண்டோடு தான் செஞ்சான், என்னை விட்டு விரண்டோட ஆரம்பிச்சிட்டாங்க. நொந்து போய் சொன்னாங்க, யா அல்லாஹ், லா ததா அலல் அர்லி மினல் காஃபிரின்னு தையாரா, இனி உலகத்தில் ஒரு காஃபிர் வீட்டோட விட்டு வைக்காத, ஒரு காஃபிரோட உயிரோட விட்டு வைக்காத, என்ன நொந்துட்டேன் யா அல்லாஹ். 950 ஆண்டுகள், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு காஃபிரோட விட்டு வைக்காத. இன் ததா அலல் அர்தி, நீ அவர்களை பூமியில் விட்டு வைத்தால் லம் எளிது இல்லா ஃபாஜிரம் கஃபாரா, அவர்கள் பிறக்கக்கூடிய குழந்தையும் பாவிகளாகவும் காஃபிரில் தான் பிறப்பார்கள். அதனால் அல்லாஹ் ஒரு பையனை விட்டு வைக்காது.
950 ஆண்டுகள் வாழ்ந்த நபி கடைசியில் சமுதாயத்தை பற்றி அல்லாஹ்ட்ட சொன்ன விஷயம்னா, அல்லாஹ் இனிமேல் விட்டு வைக்காதவங்கள அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். என்ன பண்ணா, வானத்திலேருந்து யா சமா அன்சிலி மா ஆக்கி, ஓ வானமே நீ உன்னுடைய தண்ணீரை இறக்கு, யா அருள் லொக்கலாயி மா ஆக்கி, ஓ பூமியே நீ உன்னுடைய தண்ணியை கொப்பளி. கீழே தண்ணி கொப்பளிக்குது, வானத்துலேயும் தண்ணி கொட்டுது. பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு போச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி ஃபஸ்னா அல்லா ஆயுனிக் அல்லாஹ் சொன்னான், நபியே என்னுடைய கண்ணெதிரிலேயே ஒரு கப்பல் ரெடி பண்ணுங்க. கப்பல் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அல்லாஹ்வுடைய மேற்பார்வையில். என்னாச்சு, 72 பேர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்ட 72 பேர் கப்பலில் ஏறிக்கிட்டாங்க. கப்பலில் ஏறிக்கிட்டாங்க. காஃபிர்கள் தத்தளிக்கிறாங்க வெள்ளத்தில். தத்தளிக்கிறவங்கள ஒருத்தனை பார்க்குறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், தாம் பெத்த புள்ள தாம் மகன் தண்ணீரில் தத்தளிக்கிறான். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. காஃபிர். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெத்த பாசம் தாங்கலை, தான் ரத்தம் துடிக்குது. யா புன ஏற்கம் மானா அவலா தக்கும் மினலுக்கு மால் காஃபிரின் சூரத்து கசஸில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நேரத்தில் படகுல நிற்கக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை பார்த்து சொல்கிறாங்க, யா புன ஏற்கம் மானா, ஓ மகனே ஓடியா நீ கப்பலில் ஏறிக்க, ஒலா தக்கும் மால் காஃபிரி, நீ காஃபிரோட சேர்ந்துடாத. மகனே காஃபிரோட சேர்ந்துருக்க, வா 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 களிமா சொல்லிட்டு சேர்ந்துக்க. மகாராஜா வெள்ளம் வர ஆரம்பிச்சிச்சு, அல்லாவுடைய அழிவு வந்துருச்சு, அல்லாவுடைய உத்தரவு வந்துருச்சு, வா. அப்போவும் மகன் சொன்னான், அத்தாக்கு மகன் உரையாடல் நடக்குது. உரையாடல் அல்லா குர்ஆன் சொல்லி காட்டுறான். மகன் சொல்கிறான், சாவிலா ஜபலி யாசிமுனி, நான் கப்பலில் ஏறிதான் தப்பிக்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கப்பலில் ஏறினா களிமா சொல்லுவீங்க, நான் களிமானம் சொல்ல மாட்டேன். சாவிலா ஜபலி யாசிமுனி, இதோ அதோ ஒரு மலை தெரியுது பாருங்கள், அந்த மலை என்னை காப்பாற்றும், நான் அந்த மலைக்கு மேலே போய் ஏறிப்பேன், அந்த மலைக்கு மேலே ஏறிப்பேன், அந்த மலை என்னை காப்பாற்றும் அப்படிங்கிறான். யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெற்ற மகன். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, லாசிமல் யௌம மின் அம்ரில்லா, மகனே இன்றைக்கி அல்லாவோட இந்த உத்தரவிட்டு யாரையும் காப்பாற்ற முடியாது. இந்த மலையும் காப்பாற்றாது, இந்த மரமும் காப்பாற்றாது. லாசிமல் யௌம மின் அம்ரில்லா என்ற தினம் அல்லாவோட உத்தரவிட்டு யாரையும் காப்பாற்ற முடியாது, யார் எதுவும் காப்பாற்றாது. மகனே ஓடியா, களிமா சொல்லிட்டு ஏறிக்க, கப்பலில் ஏறிக்க, ஓடியா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 2 பேரும் உரையாடல் நடக்குது. அத்தாக்கு மகனுக்கு அத்தாக்கு போட்டில் நிற்கிறாங்க சேஃப்டியாக, மகன் தத்தளிச்சுட்டு இருக்கிறான். அத்தாக்கு மகன் ஒரு சம்பாஷணம் நடக்குது. ஃபஹால பைனஹுமல் மௌஜ் வகான மினல் முகரகீன், பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய அலை வந்துச்சு, அவன் மூழ்கடிக்கப்பட்டு விட்டான். மகன் தெத்த புள்ளைங்க கண் எதிரில் தண்ணியில் மூழ்கி சாவுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாங்க முடியல. எத்தனை ஆண்டு? 950 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்த நபி ரப்பிட்ட கேட்குறான். இப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, மகன் மூழ்கிட்டான் தண்ணியில். உடனே கப்பல் நின்றுட்டு அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் இன்னஹுமின் இப்னி இன்ன வாதக்கல் ஹக், அல்ல நீ வாக்களித்திருக்க உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றுறேன்னு சொல்லி. இப்போ இன்னஹுமின் அஹ்லி, இவன் என்னை சார்ந்தவன், என் குடும்பம், என் பிள்ளை, என் ரத்தம், நீ எங்கே வாக்கு கொடுத்துருக்க, யா அல்லாஹ் இன்ன வாதக்கல் ஹக், உன்னுடைய வாக்குறுதி சத்தியம், ரப்பே என் மகனை காப்பாத்தல்லா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதறாங்க. அல்லாஹ் சொன்னா, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அம்ருன் கைரு சாலிஹ், நபியே அவன் மகன் இல்லை. இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உங்கள் மகனும் கிடையாது, அவன் உங்களை சார்ந்தவனும் கிடையாது, அவன் கெட்டவன். இன்னும் அமலுன் கைரு சாலிஹ், கெட்ட அமல் செஞ்சவன் அவன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம், லா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பற்றி உங்களுக்கு அறிவில்லை அதை பற்றி கேட்டுட்டு இருக்காதீங்க, இந்த மாதிரி துவாலாம் கேட்காதீங்க. கண்டிக்கிறான். ஒலா இன்னி ஆயுதுகான் தக்கூன மினல் ஜாஹிலீன், நீங்கள் மடையராவதை விட்டு உங்களை எச்சரிக்கின்றேன். யாரை? 950 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு நபி தம் மகனுடைய இதாயத்துக்காண்டி அல்லாட்ட கேட்டாங்க. அல்லாட பதில் என்ன? லா தஸ்அல்னி லைஸ லக மின் இல்ம், எதை பற்றி உனக்கு அறிவில்லை அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. இன்னி ஆயுதுகான் தக்கூன மினல் ஜாஹிலீன், நீங்கள் மடையராக ஆவதை விட்டு உங்களை எச்சரிக்கின்றேன். என்னங்க தப்பு செஞ்சுட்டாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம்? என்ன தப்பு செஞ்சாங்க? பெத்த பிள்ளைக்கு இதாயத்துக்காண்டி துவா கேட்டாங்க, அல்லாஹ் தரமாட்டேன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை. கேட்காதீங்க. ஏன் அப்போ யாருக்கும் இதாயத்துக்கு துவா கேட்கக்கூடாதா? ஏன் அல்லாஹ் கண்டிச்சான்? இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறிய தாப்பனாருக்கு ஹிதாயத்து கிடையாது அழுகுறாங்க, அல்லாஹ் கண்டித்து ஆயத்து இருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைடைய ஹிதாயத்துக்காண்டி கேட்குறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ உன்னதமான நபி, அந்த நபி தன்னுடைய பெற்றோருடைய ஹிதாயத்துக்காண்டி துவா கேட்டாங்க. அல்லாஹ்
நான் என் பெற்றோருக்கு வாக்களிச்சிட்டேன், நான் உட்காந்து துவா செய்ய வேண்டும், அவங்களுக்கு இதாயத்தை கூட அல்லா இதாயத்தை கொடுக்கல. சகோதரர்களே, இங்கே நமக்கு முன்னால் உள்ள கேள்வி என்ன தெரியுமா? நான் பெரிய படிப்பு என்ன தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெற்ற மகனுக்கு இல்லாத மரியாதை, அந்தஸ்து, இஸ்ஸத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனாருக்கு இல்லாத அந்தஸ்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெற்றோருக்கு இல்லாத அந்தஸ்து, அப்படி என்ன மண்ணாங்கட்டி அந்தஸ்து நமக்கு கிடச்சிருச்சு. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஹிதாயத் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான். அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஹிதாயத் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் பதறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கதறாங்க, அவங்களுக்கு கிடைக்கல இந்த ஹிதாயத்து, இந்த ஈமான் கிடைக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தாப்பனா ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க, அல்லாஹ் கண்டிச்சு ஆயத்தை இருக்கணும், ஹிதாயத்து கிடைக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெற்றோர் கதறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிதாயத்து கொடுக்கல. எந்த மண்ணாங்கட்டி அந்தஸ்தில் அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்தாங்க ஹிதாயத்துக்கு? யோசிக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? இதுதான் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்துங்கிறது, அல்லாஹ்வுடைய ஈமான். அதுதான் அல்லாஹ் சொன்னால், இன்னக்கல்லா தஹதீமன் ஹபப்த ஒலா கின்னல்லாஹி யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் ஆசைப்பட்டுலாம் ஹிதாயத்தை கொடுத்துட முடியாது. அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பான். அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சோகத்திலேயே போகிறாங்க. பெரிய தாப்பனாரை அடக்கம் பண்ணி முடிச்சாச்சு. அவர் மூத்தாவன ஒன்று நிலைமை இன்னும் மோசமாகிடுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்களுக்கும் கடுமையான தொல்லைகள், அடி, உதை, சித்திரவதை. எந்த அளவுக்குன்னா, ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நௌஃபல்னு ஒருத்தர் இருந்தார். இவர் யாருன்னா, ஹதிஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய சின்னத்த மகன். ஹதிஜா ரலியல்லாஹு அவர் சின்னத்த மகன் நௌஃபல். இந்த நௌஃபலுடைய மகன் ஒருத்தர் பேர் அசாது. இந்த அசாது என்ன பண்ணாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் களிமா சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் தாவா செஞ்சு பாருங்கள். இவ்வளோ கெடுபிடியிலும், இவ்வளோ சித்திரவதைக்கு மத்தியிலும், இவ்வளோ கெடுபிடிக்கு மத்தியிலையும், இவ்வளோ பயந்து வாழக்கூடிய சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய தாவத்துடைய பணியை நிறுத்தவில்லை. அவர்கள் தாவாவுடைய வேலையை நிறுத்தவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணாங்க, அவங்களும் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சேர்ந்து நௌஃபலுடைய மகன் அசாத் என்பவருக்கு களிமா சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் முஸ்லீம் ஆகிட்டார். இது தெரிஞ்சவொடனே நௌஃபலுக்கு கடுமையான கோணம். நௌஃபல் வந்து ரொம்ப பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா சின்னத்த மகனாக்கா பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவருக்கு சரியான கோபம். யார் மேலே? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மேலே. மகனை எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, மகன் கேட்க தயாராக இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோவப்பட்டு ஒரு நாள் அபூபக்கர் வந்துட்டு இருக்கிறாங்க, ரோட்டில் போட்டு அடின்னு அடிக்கிறார் நௌஃபலும் அவங்களோட குடும்பத்தாரும். யாரை? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் நொந்துடுறாங்க. எந்த லெவலில் இருந்து மக்கள் எந்த லெவலில் இருந்தாங்க, என்ன அந்தஸ்தில் இருந்தாங்க? காதில் குதாத், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அளவுக்கு இருந்தவங்க. அது பெரிய ஜவுளி வியாபாரம் இருந்தவங்க. அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி செலவழிச்சு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. கையில் காசு இல்லை. அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவழிச்சு இழந்துட்டாங்க எல்லாத்தையும். நம்ம ஆளுக்கு நம்ம சொல்ல இல்லை வியாக்கியானம், அது முறையா, அது சரியா, அப்படி தான் காசு எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொடுத்துட்டு நம்ம பிச்சைக்காரனாக இருக்கணுமா? அதுக்கு மார்க் என்ன சொல்லுது? நமக்குள்ள ஷைத்தான் பேசுகிறது இதெல்லாம். ஸோ அதில் ஈமானுடைய ருசியை அறிந்து கொண்டால் இந்த மாதிரி கேள்வியெலாம் வராது. நம்ம ஈமான் ருசி தெரியல, நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற உலகத்துடைய ருசி, இந்த அழிஞ்சு போகக்கூடிய நாசமாக போன தரித்திரம் பிடிச்ச இந்த துனியாவுடைய ருசி நம்மளுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்குது. அதனால் ஈமான் ருசி நமக்கு தெரியாது. என்ன பண்ணாங்க, எல்லா செல்வத்தையும் இழந்து இப்படி தான் அடிமையை பூரா வாங்கி உரிமை விட்டுருவாங்க. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்து அடிமையாக இருக்கிறனா உடனே வேலைக்கு வாங்கி உரிமை விட்டுருவாங்க. ஒரு கட்டத்தில் அப்படி இருந்தவங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அளவுக்கு பெரிய அந்தஸ்தோடு இருந்தவங்க, ரோட்டில் போட்டு அடிக்கிறான் நௌஃபல். அவங்க நொந்துட்டாங்க. யாருமே என்னன்னு கூட கேட்கல, அவங்களோட கோத்திரத்தார் கூட கேட்கல, ஏமா போட்டு அடிக்கிறேன்னு. அவங்களும் பார்க்காம இருக்காங்க, வேணும் வேணும் அடி அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க பார்த்துட்டு. ஒரு கடத்தில் ரசூலுல்லாஹ் வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ். ஏன்னா அபூபக்கர் ரொம்ப உண்மையில் ரொம்ப பலகீனமானவங்க, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அவருடைய ஈமான் தான் உறுதியை தவிர அவரோட உடல் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், ரொம்ப சாஃப்ட் நேச்சர். ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், நான் அபிஷினியாவுக்கு போயிடவா? அபிஷினியாவுக்கு போன மக்கள் நிம்மதியாக இருக்காங்களாம், திருப்தியாக இருக்காங்களாம், நானும் போயிடவா அப்படின்னு கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு இல்லை. ஆனாலும் தன்னுடைய தோழர், தன்னுடைய உற்ற நண்பர் இப்படி வேதனைப்படுறவங்களால பார்க்க முடியல. சரி அபூபக்கர், நீங்கள் அபிஷினியா கிளம்புங்க அப்படின்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அபிஷினியா போகிறதுக்காக ஜித்தா கடற்கரைக்கு வர்றாங்க. அங்கே உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து துவா செஞ்சிட்ருக்காங்க. அப்போது அங்கே அவரை பார்க்குறாரு இப்னு துகன்னான்னு ஒருத்தர்.
இந்த இப்னு துகனா யார் அப்படின்னு சொன்னால், மக்கால் ஒரு நாடோடி கூட்டம் இருக்கும். பல கபிலாக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்க மாதிரி நாடோடி கூட்டத்துக்கு ஒரு கபிலா இருப்பாங்க. அந்த நாடோடி கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இப்னு துகனா. எப்போது மக்காவுக்கு வருவார். மற்றபடி ஊருக்குள்ளே சுற்றிட்டே இருப்பார், வியாபாரம் அது சுற்றிட்டே இருப்பார், எப்போது மக்காவுக்கு வருவார். ஆனால் மக்கள் இருக்கும்போது அபூபக்கர் சித்திக் நிலைமை பார்த்துருக்காரு. பெரிய அந்தஸ்து அவங்களுக்கு, பெரிய ஜவுளி வியாபாரி, நல்ல செல்வம், வீட்டில் பெரிய மரியாதை, பதவி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்கிற பதவி, குறைஷிகள்லாம் அவங்களுக்கு முன்னாடி அப்படியே பணிஞ்சு போகிறது, கூழ கும்பிடு போடுறது, இதெல்லாம் பார்த்துருக்காரு இந்த இப்னு துகனா. ஆனால் இங்கே பார்த்தா ஒரு துறவி மாதிரி தாடிலாம் அழுக்கேறி, முடிலாம் பரட்டையாகி, அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு, பாவம் உடம்பு மெலிஞ்சு போய் உட்காந்து இப்படியே உட்காந்து அல்லாட்ட கேட்டுட்ருக்கேன் அபூபக்கர் ரலியல்லாஹு. இது இப்னு துகனா பார்க்குறாரு. இப்னு துகனா காஃபிர், முஸ்லீம் அல்ல. இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இவருக்கே மனசு தாங்கலை. என்னடா இது, எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருந்த மனுஷன், மக்கால் எப்படி செல்வ செழிப்போடும் செல்வ செருக்கோடும் பதவியோடும் அந்தஸ்தோடும் இருந்தவர், இன்றைக்கி பாவம் கேட்குறது நாதி இல்லாத ஒரு அனாதையாக வந்து இப்படி உட்காந்துருக்கிறாரு. அப்படி நேரம் இப்னு துகனா அபூபக்கர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு நேரம் அங்கே போகிறாரு. நீங்கள் அபூபக்கர் தானே? ஆமாம். என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தீங்க, எவ்வளோ பெரிய செல்வ செழிப்போடு இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் நிலைமையாச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேங்க, எனக்கு பிடிச்சமான மார்க்கம், அதனால் என் சொந்த ஊருக்காரனே, என் கபிலாக்காரனே, என் கவுமே என்னை அடிக்குது, என்னை சித்திரவதை பண்ணுறானுங்க, என்னை போட்டு அடிக்கிறானுங்க, அதான் ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே இப்னு துகனாக்கு ரோஷம் வந்துடுது. என்ன சொல்கிறீங்க? உங்கள் ஊருக்காரங்க, உங்கள் கவுமுக்காரங்க, உங்கள் கபிலாக்காரங்க உங்களை அடிக்கிறாங்களா? என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, வாங்க நான் உங்களுக்கு அடைக்கலம் தர்றேன், ஏன் என்ன பண்ணுறான்னு பார்த்துடலாம் அப்படின்னு அபூபக்கர் இதில் கையை பிடிச்சி மக்காவுக்குள்ளே கூட்டுறாரு. ஜித்தா கடற்கரையிலேருந்து கூட்டு நேராக காபத்துல்லாவுக்கு போகிறாரு. காபத்துல்லா செவரு மேலே ஏறி பிரகடனம் பண்ணுறாரு. ஓ மக்காவாசிகளே, நல்லா கவனிச்சிங்க, இனி அபூபக்கர் இப்னு அபூ குஹாஃபா, நான் அபூபக்கர் அத்தா பேர் அபூ குஹாஃபா, அபூபக்கர் இப்னு அபூ குஹாஃபா என்னுடைய அடைக்கலத்தின் கீழ், என்னுடைய பாதுகாப்பில் இருப்பார். நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சூரிட்டி கொடுக்குறேன், இனிமேல் யாராவது கையில் வச்சுக்க அவ்வளோதான் அவரை அப்படின்ற உடனே அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு சேஃப்டியான சேஃப்டி ஜோனுக்கு வந்துடுறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு இது மாதிரி அடைக்கலம் தரத்துக்கு, பாதுகாப்பு தரத்துக்கு யாரும் தயாராக இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் மனசில் போடுறான், நபியே இந்த மக்களுக்கு ரொம்ப சொல்லிட்டீங்க, இப்படியே இருக்கானுங்க, நீங்கள் கொஞ்சம் வெளியூர் கிளம்புங்க இந்த இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு. அதனால தாங்க தாவத்துடைய பரக்கத்தை என்னென்னா, ஊரை விட்டு வெளியே கிளம்பணும், ஹுரூஜ் ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கிளம்பணும். ஏன் ரசூலா மக்கா பூரா திருத்தி பிடிச்சிட்டாங்களா, அல்லாஹ் ஊரை விட்டு வெளியே சொல்லிட்டான்? இல்லை, இதில் பரக்கத்து இருக்குது. அல்லாஹ்வுடைய பாதையில் ஹுரூஜ் ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியே கிளம்புறதுல பரக்கத்து இருக்குது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. அதனால தான் தாயிகள் அல்லாஹ்வுடைய வீட்டை விட்டு வெளியே கிளம்பணும், தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே கிளம்பணும், தங்க ஊரை விட்டு வெளியே கிளம்பணும். நீங்கள் சொல்கிறாங்க தப்லீக் மேலே பெரிய விமர்சனம் வைக்கிறாங்க, மூட்டை முடிச்ச தூக்கி ஊராக போகிறாங்க, ஏன் உன் ஊரை திருத்திட்டியா, உன் மக்களை பூரா திருத்திட்டியா, உள்ச்சோரை பூசி தானே வெளிச்சோரை பூசணும், இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த கதையெல்லாம் ஓரமாற்றிக்குவீங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய தீனை பரப்புவதற்கு ஊரை விட்டு வெளியேறுங்கள், அதில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. இங்கே மக்களை யாரும் முஸ்லீம் ஆகலை, ஆனால் சொல்லி முடிச்சுட்டாங்க ஓரளவு, கொஞ்சம் மக்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு, நபியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாயிஃபுக்கு போங்க. தாயிஃப் மக்காலேருந்து 90 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் மலைக்கு மேலே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அந்த ஊர். தாயிஃபுக்கு போங்க அப்படின்னு அல்லாஹ் உத்தரவிட்டான். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையில் பிடிச்சிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபை நோக்கி நடந்தாங்க. தாயிஃபுக்கு போகிறாங்க. அப்போ தாயிஃபில் அண்ணன் தம்பிங்க 3 பேர், அவங்க 3 பேர் தான் தாயிஃபுடைய நிர்வாகிகள். ஒரே தகப்பனுக்கு பிறந்த 3 பேர். முதல்ல அண்ணன்ட்ட போகிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா ஒரு ஊருக்கு போனாலே, தாவாவுக்கு போனாலே அந்த ஊரோட முக்கியஸ்தர்களை பார்க்கணும் முதல்ல. இது ஒரு சுன்னத்து, நல்லா புரிஞ்சுங்க. தாவா என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வேலை, நபிமாருடைய வேலை. அந்த வேலையை சுன்னத்தான அடிப்படையில் செய்யும் பொழுது தான் அல்லாஹ்வோட உதவி பார்க்க முடியும். அதனால் நீ தப்லீக் ஜமாத் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊருக்கு போனாங்கண்டா அந்த ஊரில் பள்ளியாசல சாமான்லாம் இறக்கி வச்சுட்டு 2 ரக்காத் தொழுது முடித்த பிறகு அந்த ஊரோட முக்கியஸ்தரை பார்க்க போவாங்க. 2 பேரை போட்டுருவாங்க, ஹுசூசி முலாகாத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்பெஷல் சந்திப்பு, ஸ்பெஷல் மீட்டு. ஊரோட முத்தவள்ளி, தலைவர், பள்ளி இமாமு,
பள்ளி பஞ்சாயத்து, நாட்டாமக்காரரு, இந்த மாதிரி ஊரில் கொஞ்சம் பெரிய தலைகள் இருப்பாங்கள்ல, அந்த தலைகளை பார்க்குறது சுன்னத்து. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் முதல்ல யாரை பார்த்தாங்க? அந்த ஊருடைய அண்ணன் தம்பியில் 3 பேர் அண்ணன் நபி பார்த்தாங்க. என்ன விஷயம்டாம, ஏன்னா அவனுக்கு எனக்கு தகவல் தெரியும், ஒரு மக்காவும் தாய்ப்புக்கு நிறைய தொடர்பு உண்டுல்ல, தெரியும் அவனுக்கு. என்ன தெரிஞ்சதே என்ன விஷயம் கேட்டான். குல் லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லு, இம்மையிலும் வெற்றி பெறுவாய், மறுமையிலும் வெற்றி பெறுவாய், என்னை அல்லாஹ் தன்னோட தூதரை அனுப்பியிருக்கான் உனக்கு அப்படின்ற உடனே அவன் என்ன பண்ணுறான்? அல்லாஹ்க்கு தூதர் அனுப்புறதுக்கு ஒன்றோட ஆள் கிடைக்கலையா அப்படிங்கிறான். அல்லாஹ்க்கு ரசூல் அனுப்புறதுக்கு ஒன்றோட ஒரு ஆளே கிடைக்கலையா அப்படின்னு எகத்தாலும் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் ரொம்ப நொந்து போய் அவன் தம்பிகிட்ட வர்றாங்க. அவன் சொல்லிடுறான், நீ உண்மையாளராக இருந்தால், நீ சொல்ல உண்மையாக இருந்தால், உண்மையை நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு நான் தகுதி இல்லை, நான் ரொம்ப கெட்டவன். அவன் சொல்ல, நான் ரொம்ப கெட்டவன், மோசமானவன், நீ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்போ நீங்கள் சொல்ல பொய்யா இருந்தால் பொய்யனோட மூஞ்சிலே முழிக்க விரும்பல, பொய்யனோட மூஞ்சிலேயே நான் முழிக்க விரும்பல. எப்படி ரொம்ப அதான் கிண்டலா நக்கலா, நீ சொல்ல உண்மையாக இருந்தால் நீ உண்மையான தூதருக்கு பக்கத்தில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு எந்த அருகதும் கிடையாது, நான் ரொம்ப கெட்டவன், நான் பேசுகிறதுக்கு தகுதி இல்லை. இல்லை நீங்கள் பொய்யனாக இருந்தால் ஒரு பொய்யனோட முகத்தில் நான் விழிக்க விரும்பலை, கிளம்பு அப்படின்றான். ரசூலுல்லாஹ் 3ஆவது தம்பிகிட்ட வர்றாங்க. அவன் என்ன பண்ணுறான்? பாவி, சொல்லால் வேதனைப்படுத்தி இல்லாமல் செயலால் வேதனைப்படுத்துகிறான். என்ன பண்ணுறான்? உடனே தன்னுடைய அடிமைகளை கூப்பிட்டு, இவர் கையை காலை கட்டுங்க, கையை கட்டி விட்டு அந்த தாய்ஃபுல்லான சின்ன சின்ன சிறுவர்களை ஏவி இது ஒரு பைத்தியம், கல்லால் அடித்து துரத்துங்கன்றான். உடனே சிறுவர்களெல்லாம் கல்லால் அடித்து துரத்துறாங்க. ரசூலுல்லாஹ் கல்லால் அடிக்கிறாங்க. கை கட்டப்படுது, பின்னாடி கட்டப்படுது ரசூலோட கை, கல்லால் அடிக்கிறாங்க. மண்டை உடஞ்சி மண்டையோட ரத்தம் அப்படியே வழிஞ்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பாதணி வரை, பாத அணி கால் செருப்பு வரைக்கும் ஈரமாயிடுது. இவங்க போய் துடைக்கிறாங்க. ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரசூலுல்லாஹோட வளர்ப்பு மகன் ஓடி போய் துடைக்கிறாங்க. எவ்வளோ துடைக்க முடியும்? அடுத்த அடி விழுது மண்டையில், ஒரு காயத்தை துடைச்சி அடுத்த அடி மண்டையில் விழுது, அந்த காயத்தை ரத்தம் வலியுது. இப்படி முகம் முழுது ரத்தம், உடம்பு பூரா ரத்த காயத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து விரட்டப்பட்டாங்க. விரட்டப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக வர்றாங்க, தாயிஃபுக்கு வெளியில் வர்றாங்க. அங்கே ஒரு சின்ன மலை குன்று, அதுக்கு மேலே அப்படியே சோர்ந்து போய் வந்து உட்காடுறாங்க. சார் இன்றைக்கும் தாயிஃபில் அந்த இடம் இருக்குது. எங்கள் கூட உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களுக்கு தாயிஃபில் கூட்டி போய் அந்த இடத்த காட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த புனிதமான இடம் இன்னும் இருக்குது. அந்த மலை குன்று சோர்ந்து போய் உட்காடுறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். மலைகளுக்கு பொறுப்பு தான் மலக்கு வருது. ஒரு விதத்தில் மலக்களோட தலைவர்னு வருது. மலக்குகள் வராங்க, வந்து கேட்குறாங்க, நபி அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை அனுப்பியிருக்கிறான், நீங்கள் ஹூன்னு சொல்லுங்கள், இந்த 2 மலைகளையும் ஒன்றோடு ஒன்று மோதச் செய்து இந்த தாய்ஃபாசிகள் இப்படி அழிச்சிடலாம். ஒரு அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு நபியை பக்கத்து குறைஷியோட இப்படி காயப்படுத்தலை, ரத்த காயப்படுத்தலை. அல்லாஹ்வுடைய தூது செய்தியை கொண்டு வந்த ஒரு நபியை இப்படி ரத்த காயப்படுத்தி உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தமாக வழிகிற நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு வந்து அல்லாஹ் கடுமையாக கோவப்பட்டான். உங்களை கேட்க சொன்னால் நீங்கள் ஹூன்னு சொல்லுங்கள், இந்த 2 மலையை நசுக்கி உன்னோடு நசுக்கி இந்த தாயிஃப் மக்கள் அப்படியே அல்லாஹ் அழிச்சு சொல்லிட்டான். சொல்லுங்கள், ஹூன்னு சொல்லுங்கள். நபிஸிலாம் சொல்கிறாங்க, வேணாம். இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் அக்பர். நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா இவங்களோட சந்ததி அழிஞ்சிடும், அழிக்காதீங்க. இவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னோட சந்ததி இஸ்லாத்தை ஏற்றுக்கும். மலக்கள் திரும்ப போயிடுறாங்க. அருமைக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையினுடைய பலனை இந்திய முஸ்லீம்களாகிய நாம் அனுபவிக்கிறோம். இந்திய முஸ்லீம்கள் குறிப்பாக இந்தியாவில் நீ முஸ்லீம் இருக்கிறவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையோட பரக்கத்தை, அந்த ரஹ்மத்தை, அந்த அருட்கொடையை இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். எப்படி தெரியுமா? அந்த தாயிஃபில் வாழ்ந்த சகீஃப் கோத்திரத்தார், அந்த கோத்திரத்தார் பேர் சகீஃப் கோத்திரத்தார். அவங்க அழிக்கப்படாமல் அல்லாஹ் விட்டுட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னதுனால. அந்த சகீஃப் கோத்திரத்தாரில் பிறந்தவர் தான் முஹம்மது இப்னு காசிம் அஸ்-ஸகஃபி. இவர் தன்னுடைய 17வது வயதில், பிற்காலத்தில் 2-3 தலைமுறைக்கு அப்புறம், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 300 வருஷங்களுக்கு அப்புறம், இந்த முஹம்மது இப்னு காசிம் ஸகஃபி இவர் தான் தன்னுடைய 17 வயதில் முதலாக இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு சிந்து சமவெளி வழியாக இந்தியாவுக்குள் வருகின்றார். நல்லா கவனிங்க. சிந்து சமவெளி வழியாக
முதலாக இஸ்லாத்தை இந்தியாவுக்குள் கொண்டு வந்தவர் முகமது பின் காசிம் ரஹமத்துல்லா அலி. அவர் இந்த தாயிஃபுடைய சகீஃப் கோத்திரத்தை சார்ந்தவர். அவர் கொண்டு வந்ததுனால தான் இந்திய மக்களுக்கு முதல் இஸ்லாம் கிடச்சிது. அன்றைக்கி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கோபத்தினாலேயோ ஆதங்கத்தினாலேயோ தன்னுடைய டென்ஷன்லேயோ அல்லது தன்னுடைய ஆதங்கத்திலேயோ அந்த மலக்கு ஹூன்னு சொல்லித்தாங்கன்னா ஒரு முகமது பின் காசிம் அந்த தலைவர் உருவாகிருக்க மாட்டார். அவர் மூலமாக இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்திருக்காது. அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்கள் சந்ததியை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற வார்த்தையின் பரக்கத்தை இன்றைக்கி இந்திய முஸ்லீம்களாக நாம் அனுபவிச்சுட்ருக்கிறோம். ஹைர் மலக்குகள் போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அம்ர் பின் ஆஸ் நான் இங்கே சொல்லியிருக்கேன். யார் தெரியும் ஞாபகம் இருக்கா? மக்காவுடைய முக்கியமான தலைவர். இது அபிஷீனியாவுக்கு போன இடத்துல இப்போ பேசினார்ல, மன்னிட்டு பேசினார்ல, அன்பளிப்பு அத்தரெல்லாம் கொடுத்து பெரிய அத்தர் வியாபாரி சொன்னேன். அந்த அம்ர் பின் ஆஸுக்கு தாயிஃபில் ஒரு தோட்டம் இருக்குது, திராட்சை தோட்டம். ஏன்னா மக்காவாசிக்கார் வெயில் காலத்தில் ரெஸ்ட் எடுக்க தாயிஃபுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா கூட சில்லுன்னு இருக்கும் தாயிஃபு. அதில் நிறைய ஃபார்ம் ஹவுஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த தோட்டத்தில் அம்ர் பின் ஆஸும் அவன் தம்பி வந்து உட்காந்துருக்காங்க தான் ஃபார்ம் ஹவுஸுக்கு. பார்த்தா ரசூலில் இப்போ திருப்பி புத்து பார்க்குறாங்க. யாரோ ஒரு மனுஷன் காயப்பட்டு ரத்த காயப்பட்டு வந்து பாறை மேலே உட்காந்துருக்கார் சுகமாக. யாரும் ஒத்து பார்க்குறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் எதிரி தான். ஆனால் இவருக்கு என்ன ஆதங்கண்ணா, எவ்வளோ ஒரு கண்ணியமான குடும்பத்தை சார்ந்த ஒரு பிள்ளை, நம்மூர் பிள்ளை, ஹாஷிமி கோத்திரத்தை சார்ந்த பிள்ளை, இப்படி ஊரில் விட்டு ஊர் வந்து கண்டவங்கிட்ட அடி வாங்கி இப்படி கஷ்டப்படணுமா? இந்த பையனுக்கு எல்லாம் நல்ல பற்றி கொடுக்க மாட்டானா அப்படின்னு ரசூலுல்லாஹ் மேலே இறக்கப்படுறாரு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேதனையை பார்த்துட்டு, அந்த நிலையை பார்த்துட்டு இறக்கப்படுறாரு. உடனே தன்னுடைய கிறிஸ்தவ அடிமை அத்தாஸ், கிறிஸ்தவ அடிமை, தன்னுடைய அந்த ஃபார்ம் ஹவுஸில் வேலை செய்கிற அடிமை, அந்த அத்தாஸை கூப்பிட்டு, இங்கே வாப்பா, கொஞ்சம் நல்ல பேரிச்சம்பழம், இனிப்பான பேரிச்சம்பழம் பறிக்கிறார் தோட்டத்துலேருந்து, கழுவி கொண்டா. கழுவி தந்தார் ஒரு தட்டில் வச்சு, அந்த உட்காந்துருக்கார் பேர் அந்த பையன்ட்டு கொண்டு போய் கொடு அப்படிங்கிறான். பாருங்க இறக்கம். காஃபிராகவே இருந்தால் கூட உள்ளத்தில் இறக்கம். பாவமாக இருக்குது. நம்மூர் பிள்ளை, எவ்வளோ கண்ணியமான குடும்பத்தை சார்ந்த பிள்ளை, இப்படி எது பைத்தியக்காரத்தனமாக வந்து உட்காந்து பாவம் ஒரு கண்டவன்ட்டு அடிவாங்க ரத்தம் சொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்குது. ரசூலுல்லாஹ் உட்காந்துருக்க ரத்தம் வளைஞ்சிட்டு இருக்குது. ஸெய்த் பின் ஹாரிஸா தொடச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து அம்ர் பின் ஆஸுக்கு இறக்கம் வந்துருச்சு. உடனே அத்தாஸ்ட்ட அந்த திராட்சை பழத்தை கொடுத்துருவோம் அந்த பையனுக்கு அப்படிங்கிறார். அத்தாஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. வந்த உடனே ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, யாருப்பா? என்னோடய ஓனர் கொடுத்து அனுப்புனாருங்க. உடனே பெருமானசன் எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானின்னு சாப்பிட்றாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிற வார்த்தை கேட்டனா அத்தாஸ் கேட்குறாரு, நீங்கள் எந்த ஊருங்க? நான் மக்கா. இல்லையே, மக்காவாசிகள் இப்படி பிஸ்மில்லான்னு சொல்ல மாட்டாங்களே. மக்காவாசி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அர் ரஹீம்னா வார்த்தை காஃபிர்களுக்கு பிடிக்காது. அவன் சொல்ல மாட்டாங்களா. அவன் பிஸ்மிக் அல்லாஹுமன்னுவான். பிஸ்மிக் அல்லாஹும, பிஸ்மி தாலா, இதெல்லாம் மக்கத்து குறைஷி சொல்கிற வார்த்தை. நீங்கள் வித்தியாசமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்ங்கிறீங்களே, நீங்கள் என்ன ஆச்சரியமாக இருக்குது. என் ரப்ப எனக்கு இப்படி தான்ப்பா கற்றுக் கொடுத்தான் அப்படின்ட்டு. நீ எந்த ஊருப்பா அவர்கிட்ட கேட்குறாங்க. நான் வந்து நினேவா நாட்டை சார்ந்தவன், நினேவா பகுதியை சார்ந்தவன். நினேவாங்கிறது ஈராக்கில் உள்ள ஒரு நகரத்திலே பேர். இன்றைக்கி ஈராக் இருக்குது இல்லையா, ஈராக்கோட ஒரு சிட்டியோட பேர் தான் நினேவா. ஓ நினேவாவா, என்னோடய சகோதரர் யூனுஸ் இப்னு மத்தா பிறந்த ஊராச்சே அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நினேவாங்கிற பேரை கேட்ட உடனே என்னோடய சகோதரர் யூனுஸ் இப்னு மத்தா பிறந்த ஊராச்சே, அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் நபி பிறந்த ஊர் நினேவா. அவனோட அத்தா பேர் மத்தா, அதான் யூனுஸ் இப்னு மத்தா. ரசூலுல்லாஹ் நபிமார் எல்லாமே சகோதரர் தானே. அதான் ரசூலுல்லாஹ் என்னோடய சகோதரர் யூனுஸ் இப்னு மத்தா பிறந்த ஊராச்சே, நீங்கள் அந்த ஊருக்காரரா அப்படின்னு அவருக்கு இன்னும் ஆச்சரியமாயிடுச்சு. என்னது யூனுஸ் இப்னு மத்தா பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. அப்படி உரையாடல் தொடருது. அவருக்கு ஆச்சரியத்து மேலே ஆச்சரியம். ஏன்னா அவர் கிறிஸ்தவர், ஈராக்கை சார்ந்தவர். யூனுஸ் இப்னு மத்தா பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவங்களோட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் நினைவா நாட்டை சார்ந்தவர் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வேதம் அறிஞ்சதுனால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் நினைவா நாட்டை சார்ந்தவர் ஆச்சு, என்னுடைய சகோதரர் யூனுஸ் இப்னு மத்தாவோட ஊராச்சு. இந்த அத்தாஸுக்கு பெரிய ஆச்சரியம். இப்போ நீங்கள் யாருங்க சொன்னாங்க? அவருக்கு எந்த ஒளியிலிருந்து வேதம் வந்ததோ அதே ஒளியிலிருந்து தான் எனக்கும் வேதம் வருகிறது, நான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு தன்னுடைய விஷயங்கள்லாம் சொன்ன உடனே அந்த அத்தாஸ் என்ன பண்ணிடுறாரு, அல்லாஹ் அக்பர், நபி ஆகிர் ஸமான் நீங்களா, உங்களை பற்றி எங்கள் வேதங்களை சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு உடனே பெருமானா சார் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு, நித்தியம் முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா ஆகிறாரு. அந்த பிற்காலத்தில் அந்த தோட்டம் அத்தாஸ் ரலியல்லாஹுக்கு சொந்தமாகி இன்றைக்கும் அல்ஹம்துலில்லாஹ்
அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலைக்குன்றில் உட்கார்ந்தான்னு சொன்னீங்களா, அதை ஒட்டி இருக்கிற தோட்டத்துக்கு பேர் அத்தாஸ் தோட்டம் பேர். அங்கே ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க, அந்த பள்ளிக்கு பேர் அத்தாஸ் ரதியல்லாஹு பள்ளிவாசல். அல்லாஹ் அக்பர். அந்த இடத்துல நாங்கள் போயிருக்கும்போது புதினா போட்டிருந்தாங்க, புதினா விளைச்சல், புதினா செடி விளைச்சல் போட்டிருந்தாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த மாதிரி புதினாவை வாழ்க்கையில் அந்த 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 சுகந்தமான வாசனையை வாழ்க்கையில் எதிரையும் பார்த்ததில்லைங்க. ஒரு புதினாவை எடுத்து மோந்து பார்த்தோம், அவ்வளோ வாசனை. இது வரைக்கும் வாழ்க்கையில் அப்படி ஒரு புதினா பார்த்ததில்லை. ஹைர், அந்த அத்தாஸ் ரதியல்லாஹு தோட்டம் அங்கே தான் இருக்குது. கடைசியில் அத்தாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு களிமா சொல்லி கொடுத்துட்டு ஊருக்கு திரும்ப வர்றாங்க. ஊருக்கு திரும்ப வந்தால் ரொம்ப சோகத்தோடு வர்றாங்க, ஒரு சோகத்தோடு வர்றாங்க, ரொம்ப வேதனை. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கேயும் யாரும் நமக்கு ஆதரவு தர மாதிரி இல்லை. எல்லாம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான சம்பவம், இஸ்லாத்தில் வரலாற்றை புரட்டி போட சம்பவம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனையான சம்பவம், ரொம்ப அற்புதமான சம்பவம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். நாளைக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் என்ன சம்பவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்கிற தௌஃபீக் தந்தல்வானாக.